வணக்கம். உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டிய அவசியம், அதுதான் இன்னைக்கான தலைப்பு. தானம் தர்மம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? கேட்டு கொடுப்பதே தானம், கேட்காமலே கொடுப்பது தர்மம். ஒருவர் செய்யும் தர்மம் மட்டும்தான் புண்ணிய கணக்கில் சேரும், தானம் சேராது. தசரதர் புத்திர காமேஷ்டி யாகம் மேற்கொண்டார் அப்படின்னு போன தலைப்பில் நம்ம பார்த்தோம். அவருக்கு ஏன் ஒரு மகன் பிறக்காம எதுக்காக 4 மகன்கள் பிறந்தாங்க? என்ன காரணம் பார்க்கலாமா? தர்மம் 4 வகைப்படும். முதல்ல சாமானிய தர்மம். பிள்ளைகள் பெற்றோர்களிடமும் கணவன் மனைவியிடமும் ஒரு சீடன் குருவிடமும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா இந்த சாமானிய தர்மம். ராமர் சீதையை திருமணம் செஞ்ச போது தன் சிந்தையால் கூட இன்னொரு பெண்ணை தொடமாட்டேன் அப்படின்னு சாமானிய தர்மத்தை கடைப்பிடிச்சார். இரண்டாவதா சேஷ தர்மம். அதாவது சாமானிய தர்மத்தையும் கடைப்பிடிச்சிட்டு பகவான் மட்டுமே போதும், அந்த பகவானுடைய பாதங்கள் மட்டுமே போதும் அப்படின்னு இருக்குது. ராமர் காட்டுக்கு போனப்போ லக்ஷ்மணன் ராமர் மட்டுமே போதும் அப்படின்னு ராமரோட தொண்டனாக சென்று இந்த சேஷ தர்மத்தை கடைப்பிடிச்சார். மூன்றாவதா விசேஷ தர்மம். அதாவது சேஷ தர்மத்தை போலயே தான் இதுவும், ஆனால் தூரத்தில் இருந்தபடியே பகவானை பற்றி சிந்தனையாகவே இருக்குது. ராமர் காட்டுக்கு போனாலும் பரதன் 14 ஆண்டுகளும் ராமரின் சிந்தனையாகவே இருந்து இந்த விசேஷ தர்மத்தை கடைபிடிக்கிறார். அடுத்து விசேஷதர தர்மம். பகவானை விட பகவானின் அடியார்களுக்கு தொண்டு செய்வது முக்கியம் அப்படின்னு கருதுறது தான் இந்த விசேஷதர தர்மம். சத்ருகன் பரதனுக்கு தொண்டு செய்து இந்த விசேஷதர தர்மத்தை கடைபிடிக்கிறார். ஆக இந்த 4 புத்திரர்கள் மூலம் இந்த 4 தர்மத்தையும் இந்த உலகத்துக்கு உணர்த்தவே தசரதனுக்கு 4 மகன்கள் பிறக்கிறார்கள். அடுத்து தர்ம சங்கடம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா என்ன? அதாவது ஒரு விஷயத்தை நம்மளுக்கு பண்ணணும் அப்படின்னு இஷ்டமே இல்லைனாலும் சூழ்நிலை காரணமாக நம்ம பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும், அதுதான் தர்ம சங்கடம். அதாவது கைகேயி தசரதன்ட்ட 2 வரங்கள் கேட்குறாங்க. அது போக சுமித்திரையும் சரி கோசலையும் சரி ராமர் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு விருப்பமே இல்லை தான். ஆனால் கணவனின் கட்டளைப்படி அவங்க ஒத்துக்கிறாங்க. இந்த 2 தருணமுமே தர்ம சங்கடத்திற்கு கீழே வருது. தர்மம் தலை காக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா என்ன? நம்ம தர்மத்தை காப்பாற்றணும்னா தர்மம் நம்மளை கண்டிப்பாக ஒரு நாள் காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி? தசரதன் தர்மத்தை காத்தனால ராமர் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போனப்போ பரதனுக்கு பட்டத்தின் மேல் ஆசை வராமல் தடுத்ததே அந்த தர்மம் தான் அப்படிங்கிறாங்க. தசரதனை காப்பாற்றினதே அந்த தர்மம் தான் அப்படிங்கிறாங்க. இப்போ தர்மத்தை பார்த்தாச்சு. அடுத்து அதர்மம். ராவணன் புகழ் மட்டுமே போதும் அப்படின்னு வாழ்கிறவன் சீதையை கடத்தி கொண்டு வந்து வச்சு அதர்மத்தை கடைப்பிடிக்கிறான் ராவணன். தன் அண்ணன் தப்பு செய்கிறான் அப்படின்னு தெரிஞ்சு விபீஷ்ணர் என்ன பண்ணுறாரு? நீ செய்கிறதெல்லாம் தப்பு, உன்னோட எண்ணமே தீயது, மாற்றானின் மனைவியை இப்படி கடத்திட்டு வந்து வச்சிருக்கியே, சீதையை விட்டுடு அப்படின்னு விபீஷ்ணர் கேட்குறாரு. ஆனால் ராவணன் விடுற மாதிரி ஐடியா இல்லை. அதனால் விபீஷ்ணர் என்ன பண்ணுறாரு? ராவணனை விட்டுட்டு ராமர்கிட்ட போய் ஏற்றம் அடைகிறார். அடுத்து கும்பகர்ணன். அண்ணன் செய்வது தவறு அப்படின்னு தெரிஞ்சாலும் அண்ணனோட பாசம் அவரை இழுக்குது. அவர் என்ன பண்ணுவார் பாவம்? அதனால் தன்னோட உயிரையே அண்ணனுக்காக தியாகம் செஞ்சு அதர்மத்தை கடைப்பிடிக்கிறாரு கும்பகர்ணன். அடுத்து ஜடாயு. தசரதனோட நண்பன் ஜடாயு. அது போக பறவையின் தெய்வமான ஜடாயு. இந்த ராவணன் சீதையை கடத்திட்டு போகும்போது ஜடாயு பார்த்துட்டு சீதையை விட்டு விடும்படி ராவணன்கிட்ட கேட்குறாங்க. ராவணன் கோபம் அடைந்து ஜடாயுவை தாக்குறாரு. ஜடாயு படுகாயம் அடைகிறாரு. அந்த தருணத்தில் தான் ராமரும் லக்ஷ்மணும் சீதையை தேடி அந்த இடத்துல வராங்க. அப்போ ஜடாயு தெற்கு திசையில் தான் ராவணன் சீதையை கொண்டு போனான் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. இந்த செய்தி சீதையை கண்டுபிடிக்க ரொம்ப ஒரு முக்கியமான செய்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் ஜடாயுவுக்கு இறுதி சடங்குகளை எல்லாம் ராமர் தான் பண்ணுறாரு. இதில் என்னன்னா, தன்னோட பெற்ற தந்தைக்கே தன் கையால் இறுதி சடங்குகளை எல்லாம் பண்ண முடியல ராமருக்கு. ஆனால் ஜடாயுவுக்கு இந்த பாக்கியம் அமைஞ்சிருக்கு. அடுத்து திரிசடை.
அசுர குலத்தில் பிறந்தாலும் ஒரு தாயுடைய அன்புடையவள் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னோட பெரியப்பா தப்பு செய்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சு சீதையை விட்டுடுங்க அப்படின்னு தன்னோட பெரியப்பா கிட்ட வலியுறுத்துறாங்க திரிசடை. இவங்களும் தர்மத்தை கடைப்பிடிக்கிறாங்க. இல்லாத ஒரு பெண்ணை தொட்டால் அவன் தலை வெடிக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சீதை கிட்ட சொல்கிறாங்க. சீதைக்கு இது எவ்வளோ பெரிய செய்தி. அடுத்து ராமரும் லக்ஷ்மணனும் சந்திக்கிறாங்க. அப்போது ராமர் இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு ஆயுதமும் ராவணன் கிட்ட இல்லைன்னா ராமர் இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னார்? கிடையவே கிடையாது. சீதையை மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ராமரோட குறிக்கோளை தவிர ராவணனை வீழ்த்தணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ராமருக்கு கிடையாது. அதனால் ராவணன் திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பமும் ராவணன் சரணடைவதற்கு ஒரு சந்தர்ப்பமும் கொடுப்பதற்காகவே இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னார். ஆக தர்மத்தை கடைபிடித்த ராமருக்கு பசு, விலங்குகள், பறவைகள் அப்படின்னு எல்லாமே உதவின. ஆனால் அதர்மத்தை கடைப்பிடிச்ச ராவணனுக்கு தன்னோட கூட பிறந்த சகோதரர்கள் கூட உதவவில்லை. ஆக நாம் அனைவரும் வழக்கம் போல தர்மத்தை கடைபிடிப்போம். நன்றி, வணக்கம்.